ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஒரு வீட்டு தலைவி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம போட்ட கோலம் இது தான். இன்றைக்கி நம்ம போட்ட கோலம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாரதி பாலா சிஸ்டர் கோலமும் பாடலும் அருமைன்னு சொல்லிட்டு நம்மளோட ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் இல்லையா, அதை பார்த்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நமக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு சிஸ்டர். ஆர்ட் அப்படிங்கிற ஐடியிலேருந்து நம்மளோட கோலம் மாதிரி நேற்று போட்டோம் இல்லையா, பசில்ஸ் கோலம், அதே மாதிரி இன்னொரு சேனல் எதுலையோ போட்டாங்களாம். அதனால் நான் போட்ட மாதிரியே நீங்கள் போட்ட மாதிரியே அதை வந்து சீன் க்ரியேட் பண்ணாதீங்க, உங்கள் கோலம் நல்லா இருக்குது, பட் நான் அதை ஜஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தீங்க. நான் யார் கோலத்தையும் பார்த்து போடலை சிஸ்டர், ஓகேங்களா? அதனால் நான் அதை மென்ஷன் பண்ணணுங்கிறது எனக்கு நோ நீட் டு மென்ஷன் தட். அப்புறம் என்னோடய சிஸ்டர்ஸ் நான் போடுற கோலத்தை லைக் பண்ணி ரொம்ப விரும்பி அதுக்காக அவ்வளோ பெரிய கமெண்ட், அழகழகான கமெண்ட் கொடுக்குற சிஸ்டர்ஸ்க்காக மட்டும்தான் நான் கோலம் போடுறேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஜஸ்ட் அதை லீவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. இப்போ பப்ளிக் மீடியா, சோஷியல் மீடியா இதிலலாம் நம்ம போடுறோம் அப்படின்னா அது ஒன்று மாதிரி ஒன்று இருக்கிறதுல தப்பே கிடையாது. இப்போ நம்ம போடுறதே வந்து நீங்கள் பார்த்து போட்டிங்கன்னா அதில் என்ன தப்பு இருக்குதுன்னு எனக்கும் தெரியலை. பட் நான் அதை பார்த்து போடலை. நான் இதுக்குன்னு தனியாக புக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். நான் 3D பெயிண்டிங், 3D ஆர்ட்ன்ற மாதிரியே நான் இப்போ மோஸ்ட் ஆஃப் நம்மளோட கோலம் வந்து 3Dயில் தான் இருக்கும். நான் அப்படியும் கூகுள்லேயும் சர்ச் பண்ணுவேன். பட் இன்னொருத்தவங்க கோலத்தை நான் காப்பி பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சாக இருக்குது சிஸ்டர். அப்படி போட்டிருந்தாலும் அதில் எதுவும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய சிஸ்டர்ஸ் என்னை வந்து ரியலாக லைக் பண்ணி என்னோடய கோலங்களை விரும்புகிற சிஸ்டர்ஸ்களுக்கு தெரியும். ப்ளீஸ் சிஸ்டர்ஸ், நம்மளோட ரெகுலராக நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்க சிஸ்டர்ஸ்க்கு தெரியும் நம்ம கோலம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பப்ளிக் மீடியாவில் போடும். இப்போது ஒரு குக்கிங் சேனல் இருக்குது அப்படின்னா பிரியாணியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், சம்திங் என்ன வேணாலும் இருக்கட்டும், ஒருத்தவங்க போடுறத தான் இன்னொருத்தவங்களும் போடுறாங்க, ஓகேவா? அதை போயிட்டு நீங்கள் அந்த மாதிரி ஒரு குக்கிங் சேனலில் போயிட்டு நீங்கள் அவங்க போட்ட பிரியாணியே நீங்கள் காப்பி பண்ணி அப்படியே செய்கிற மாதிரி போடுறீங்க. அவங்களோட மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களான்னு எனக்கு தெரியலை. பட் ஏன் கோலத்துக்கு வந்து இப்படி வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பட் சோஷியல் மீடியாவில் போட்டால் எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுறாங்க. உங்களுக்கு அதை பத்திரமா யாருக்காவது வச்சுக்கணும்னு தோணுச்சுன்னா பத்திரமா வச்சுக்கோங்க, போடாதீங்க யாரும், ஓகேங்களா? யாரும் பார்க்கக்கூடாது, போடக்கூடாதுன்னா போடாதீங்க. இன்னொரு சேனலை பார்த்து தான் போடுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாத விஷயத்த ப்ளீஸ் கமெண்ட் பண்ணாதீங்க. என்னோட ரியல் சப்ஸ்கிரைபர், சிஸ்டர்ஸ், இது வந்து ஒரு ஆதங்கமாக நான் தெரிவிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு ஷேர் பண்ணோன்னா நம்மளோட அக்கா தங்கச்சிங்கள்ட்டலாம் ஷேர் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் என்ன பிடிச்ச என்னோடய கோலத்தை லைக் பண்ணுற சிஸ்டர்ஸ்கிட்ட நான் என்னோடய ஆதங்கத்தை ஷேர் பண்ணுறேன். இது வந்து தப்பான விஷயமா சரியான விஷயமானு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன சொன்ன வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அனுஷியா மாதவன் சிஸ்டர், சூப்பர் சிஸ்டர் கோலம், நாங்களும் வீடியோ ப்ரோக்ராம் சிஸ்டர். சஞ்சனா டெய்ரி பிளாக் வீடியோ, ஊர் வந்து திருவாரூர், என்ஜாய் வீடியோ வித் மங்கள்மே சிஸ்டர், லவ் சிஸ்டர். லாஸ்ட்டாக அந்த மங்கள்மேங்கிறது எனக்கு புரியலை. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். கண்மணி சீனிவாசன் சிஸ்டர் சிம்பிள் சொல்லியிருக்கீங்க. ஆமாம் சிஸ்டர், தேங்க்யூ. மெருநாளினி அபி சிஸ்டர் ஹாய் சூப்பர், மாமி வீட்டு கோலம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சிஸ்டர். கண்மணி சீனிவாசன் சிம்பிள் சூப்பர் சொல்லியிருக்கீங்க. விஜய் சீனிவாசன் சிஸ்டர் சூப்பராக இருக்குது சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சிஸ்டர். நம்ம குளத்தை ரசிக்கிறதுக்கு இத்தனை ரசிகர்கள் இருக்கப்போ 1 or 2 நெகட்டிவாக வந்துச்சுன்னா அதை பற்றி ஏன் கவலை பண்ணணும்? எனக்காக அந்த பாருங்கள், வரிசையாக எத்தனை சிஸ்டர்ஸ் இருக்கீங்க. போனா சிஸ்டர், இந்த கோலமும் எளிமையாகவும் குறைந்த வண்ணத்துடன் பார்க்க மிக அழகாக இருக்குது. கோலம் எந்த மாவு உபயோகிக்கிறீங்க? கோலப்பொடி இருக்கும்ல சிஸ்டர், சாதாரண கோலமாவு ரோட்டில் விற்றுட்டு போவாங்கள்ல, அது வந்து நம்ம மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறோம். அதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் அரிசி மாவு, பச்சரிசியை வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி அதை மிக்ஸ் பண்ணி தான் போடுறேன். பாண்டி ரோஜா சிம்பிளி சூப்பராக இருக்குது அக்கா சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ தங்கச்சி ஸோ மச். சவுந்தரராஜன் அருமை தோழி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சகோ. பாரதி பாலாஸ்டா கோலம் அருமை சகோதரி, 2 கலரை வைத்தே கோலம் போட்டு விட்டீர்கள். குழந்தைகள் உங்களுக்கு கலர் பொடி வாங்கி தரணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 3 மாதம் கழித்து உங்களுக்கு கலர் கோலப்பொடி வாங்கி தரேன் சகோதரி. இன்றைக்கி கோலம் நல்லா இருக்குது, ஆனால் கலர் தான் டல்லாக இருக்குது சிஸ்டர். செம்மையாக இருக்குது. இன்றைக்கி கோலம் நல்லா இருக்குது, ஆனால் கலர் தான் டல்லாக இருக்குது. செம்ம ரைமிங்க சொல்லியிருக்கீங்க சிஸ்டர். சகோதரி கோலம் போட்டுக்கிட்டு அப்படியே பேசுகிறது, போட்டுருவோம் செஞ்சுருவோம் சொல்கிறது சூப்பர் சிஸ்டர். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. உங்கள் கமெண்ட் ரொம்ப அழகாக இருக்குது பாரதி பாலா சிஸ்டர். அப்புறம் வந்துட்டு எனக்கு கலர் கோலப்பொடி வாங்கி கொடுக்கணுன்னு நீங்கள் நினைக்கிறது ரொம்ப ஹாப்பி. பட்டு கலர் கோலப்பொடிலாம் ரொம்ப ரேர் சிஸ்டர், எங்கேயும் கிடைக்கல. இன்னொரு விஷயம், நம்மளால் வாங்க முடியாமையும் இல்லை.
கிடைக்கல, அதனால் வாங்கலை. நீங்கள் இவ்வளோ தூரம் எனக்காக வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த மனசு தான் சார் கடவுள். அப்படி இருக்குது. தேங்க்யூ சிஸ்டர். ஓகே சிஸ்டர், வாங்கிலாம் கொடுக்க வேண்டாம், நம்ம கிடைக்கிறப்ப நானும் வாங்கிக்கிறேன். நோ ப்ராப்ளம் சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் சிஸ்டர். மாரீஸ்வரி முத்தையாம்மா, உன்னிடம் சரஸ்வதி குடியிருக்கிறாள் மகளே. அம்மாடி, சான்ஸே இல்லைம்மா. இப்படி இல்லாமல் பாராட்டுவீங்க எனக்கு தெரியல. சரஸ்வதி குடியிருக்காங்களா என்னங்கெல்லாம் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. பட் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேம்மா. அதை நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிம்மா. கலைமதி பாவல் சிஸ்டர், எங்கே போனீங்க? கமெண்ட்டை காணும். உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் இல்லையா? போடுறேன் சிஸ்டர், போடுறேன். அதனால் இன்றைக்கி கமெண்ட் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே சிஸ்டர், நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அந்த விஷயத்த என்னோடய சிஸ்டர்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது வேறு சேனலில் கோலம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓகே, நினச்சி சந்தோஷப்படுங்க. இப்போ என்னோடய கோலத்தையே நிறைய பேர் போடுறாங்க, இப்போ நீங்கள்லாம் போடுறீங்கன்னு சொல்கிறப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இது ஏன் வந்து வேறு மாதிரி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை. நான் யூடியூப்பில் போட்டால் எல்லோரும் பார்த்து போட தானே சிஸ்டர் செய்வாங்க. இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு எனக்கும் தெரியல. பட் நான் போட்டிருந்தா தானே, எனக்கு அதை பற்றி ப்ராப்ளமே இல்லை. பட் நான் அதை போடவே இல்லைங்கிறப்போ நம்ம அதை வந்து டிஸ்கஸ் பண்ணணுன்னு அவசியமும் இல்லை. பட் நீங்கள் வந்து அதை மென்ஷன் பண்ணணும்னு சொல்கிறப்ப நான் பார்த்து அதை போட்டிருந்தா தானே அதை மென்ஷன் பண்ண முடியும். இப்போ எல்லாருமே எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி தான் வந்து காப்பிரைட் வாங்கிட்டு போடணுமோ? எனக்கு என்ன தெரியுமோ, அதாவது அந்த எல்லா கோலங்களுமே புதுசாக க்ரியேட் பண்ணி போடவும் முடியாது. ஆல்ரெடி இருக்கிறத நம்ம போடுறோன்னே வச்சுக்கோங்களேன். நமக்கு என்ன வருதோ அப்படியே காப்பி பண்ணியும் போடுறதும் கிடையாது. நான் போடுறது இன்றைக்கி நான் புதுசாக போட்டதை உங்கள்கிட்ட காட்டுறேன், அவ்வளோதான். அது வேறு யாராவது போட்டிருக்கணும்னு அவசியம் இல்லை. போட்டிருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. என் கோலத்தை நீங்கள் ஏன் போடுறீங்கன்னு நானும் கேட்க போகிறது கிடையாது. நான் சோஷியல் மீடியாவில் போட்டேன்னா அதை காப்பி பண்ணி நீங்கள்லாம் போடுறதில்ல ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை நீங்கள் எனக்கு போட்டு அனுப்புகிறப்போ அப்படியே ரெக்கை கட்டி பறக்குதும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கும். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி கோலம் வந்துட்டு ரொம்ப பெருசாக போடலாம். இப்போ 4 போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேயே இன்னும் வந்து சென்டரில் 3, அப்புறம் 2, அப்புறம் 1 அப்படி கூட நம்ம போடலாம். பட் நீங்கள் வந்து இது மாதிரி சிம்பிள் டேங்கிறதுனால நம்ம சிம்பிளாகவே போட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி கோலம் ரொம்ப அழகாக பிரைட்டாக இருந்துச்சு. நம்ம கோலம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நான் சொன்ன விஷயத்துக்காக எனக்கு வந்து உங்களோட ஒப்பீனியனையும் கொடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா, பை பை, தேங்க்யூ ஸோ மச்.